தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அருவிகளில் நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. குற்றாலம் மெயினருவியில் இன்றுடன் 8வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை நீடிக்கிறது என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மழை குறைந்த நீர்வரத்து சீரடைந்த பின்னரே அருவிகளில் குளிக்க மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்கிட கேட்கலாம். விமலவேலன், வணக்கம். குற்றாலத்தில் 8வது நாளாக இன்றும் மெயின் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் விமலவேலன். வணக்கம் சுஜா. தென்னகத்தின் பா மற்றும் ஏழைகளின் ஊற்றி என்று அழைக்கப்படுகின்ற தென்காசி மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்கிற குற்றாலம் அருவிகளில் சீசன் வருடம் என்பது வருடந்தோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் களை கட்ட தொடங்கும். அப்படிப்பட்ட சீசனானது தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தினால அவ்வப்போது சாரல் மழையும் மிதமான மழையும் தென்காசி மாவட்டம் முழுவதும் தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தென்காசி மாவட்டத்துல கடந்த ஒரு வார காலமாக மிதமானது முதல் கனமழையானது மாறி மாறி பெய்து வந்த சூழ்நிலையில மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் நீரோடைகள் மற்றும் நீர் வீழ்ச்சிகளில் தண்ணீர் வரத்தானது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடையானது இன்று 8வது நாளாக தொடர்கிறது. மேலும் இன்று விடுமுறை இன்றும் நாளையும் விடுமுறை தினம் என்பதாலும் தென்காசி மாவட்டம் சார்பில் வருடந்தோறும் நடைபெறும் குற்றால சாரல் திருவிழாவானது தற்போது நடைபெற்று வரும் சூழ்நிலையினாலும் நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வருகை தந்து இருந்தாலும் அவர்கள் கலை நிகழ்ச்சிகளை மட்டும் கண்டுகளித்துவிட்டு அவர்கள் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்கின்றனர். இந்த நிலையில அருவிகளுக்கு வரும் நீர்வரத்தானது குறைந்து வெள்ளப்பெருக்கு குறைந்தவுடன் இந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என தென்காசி மாவட்ட காவல்துறை சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விமலவேலன்.